ஆண்டவா, எல்லாரும் எப்போவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா. ஹலோ, விளங்குதா? கிளியரா இருக்கப்ப கேக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மறக்க முடியுமா பாட்காஸ்ட்க்கு வந்து காலரா வந்ததுக்கு? தேங்க்யூ. உங்களுக்கு தான் தேங்க்யூ. என்னோட காலை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணதுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா இந்த ரெண்டு பயணங்களுக்கு சொல்லிடுறேன். சொல்லுங்க, கதைக்கு போறதுக்கு முன்ன எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? கேவலமா போச்சு. மறக்க முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு மறக்க முடியாம போயிருச்சா? ஆல் ரைட். சரி, இதுக்கு முன்ன எபிசோட்லாம் கேட்டிருக்கீங்களா, பாத்துருக்கீங்களா? ரெகுலரா பாத்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸா ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படியா? தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி உங்களோட ஸ்லாங் வேற மாதிரி இருக்கு. எங்க இருந்து பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன். மதுரையிலா? ஓகே சூப்பர். ஓகே, சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில அந்த மறக்க முடியாத சம்பவம், கதை என்ன? அது வந்துட்டு ஒரு 3 ஸ்டேஜ்ல நடந்தது. நான் ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா சொல்றேன் உங்களுக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் நான் என்னோட 8 வயசுல ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். அது எங்களோட ஹவுஸ் ஓனர் அங்கிள் ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 60 வயசு இருக்கும். அப்ப நான் 8 வயசுல இருக்கும் பொழுது அப்ப வந்துட்டு அவங்க எப்படி வீடு கட்டியிருப்பாங்க அப்படின்னா, 4 வீடா 3 ரோவா 12 வீடு ரெண்டுக்கு விட்டுருப்பாங்க. சோ அவங்களோட வீடு வந்து அந்த 3 ரோவுக்கும் பேலன்ஸ் இருக்கிற ஸ்டோர் மாதிரி ஒண்ணு கட்டி வச்சிருப்பாங்க. கடைக்கு போகணும், ஏதாவது ஷாப்ல ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்டோர் ரூம் வழியா ஒரு சின்ன வே ஒண்ணு இருக்கும். அந்த வழியா போனோம்னா ஈஸியா கடைக்கு போயிடலாம். அப்படி வந்துட்டு ஒரு நாள் போகும் பொழுது அந்த ஹவுஸ் ஓனர் அங்கிள் வந்து என்ன கூப்பிட்டாரு. நான் என்னடா இதுக்கோ கூப்பிடுறாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன். உடனே ஒரு சாக் வந்து கீழே தூக்கி போட்டுட்டாரு. என்ன தூக்கி போட்டாரு? சாக்லேட், ஒரு சாக்லேட். நான் அதை எடுக்கிறதுக்காக குனிறேன். அவர் வந்துட்டு என்னோட பேக்ல வந்துட்டு ஒரு மாதிரி பண்றாரு. எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அப்படியே திரும்பி பாக்குறேன். என்னோட ட்ரெஸ் இழுத்து புடிச்சுக்கிட்டு, நீ வந்துட்டு இப்ப அமைதியா இருக்கணும், நீ வந்துட்டு இப்ப கத்துன சத்தம் போட்ட அப்படின்னா உங்களோட வீட்டை வந்து நான் ரெண்டுக்கு இருக்கிறத நான் காலி பண்ண சொல்லிடுவேன். ஸோ நீங்க எல்லாம் நடு ரோட்டுக்கு போயிருவீங்க. அவங்க ஒரு நாய் ஒண்ணு வச்சிருப்பாங்க, அதை விட்டு என்ன கடிக்க விட்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயம் ஆயிடுச்சு. நமக்கு அந்த ஒரு 8 வயசுல நமக்கு எதுவும் தெரியாதுல்ல. சோ நான் அப்படியே வந்துட்டு அமைதியா நின்றுட்டு இருந்தேன், என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 8 வயசுல எனக்கு ஒண்ணுமே இல்ல உடம்புல. இருந்தாலும் அவர் என்னோட பிரஸ்ட பிடிச்சு அமுக்குறது, ஒரு மாதிரி இன்னரை கலட்டி என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் ஒரு 20 மினிட்ஸ் பண்ணிட்டாரு. பேச முடியல, அழுக முடியல. அழுதாலும் நீ கத்தி அழுக கூடாது, அமைதியா அழு, சத்தம் இல்லாம அழு அப்படின்னு சொல்லிட்டாருங்க. நான் அப்படியே அந்த இடத்துல நின்னுகிட்டே இருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் போயிருச்சு. போனோன்னு அந்த கீழே தூக்கி போட்ட சாக்லேட் எடுத்து என் கையில கொடுத்துட்டு, இப்ப நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் வந்துட்டு ஓடிட்டேன் வீட்டுக்கு. வீட்டுக்கு போயிட்டேன். அம்மா வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகி நான் வரல அப்படின்றதுனால அம்மாவுக்கு பயங்கர கோவம். நீ எங்க போயிட்டு வந்த இப்ப அப்படின்னு என்னை ஒரு அடி வச்சுட்டாங்க. அது வேற அழுக வந்துருச்சு. அவரு பண்ணது வேற ஒரு மாதிரியானனால நான் உட்காந்து ஓன அழுதுட்டேன். மறுநாள் ஒரு 3 days வந்து செம்ம ஃபீவர் ஆயிருச்சு. ஆமா, அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோம், வந்தோம். அப்புறம் அந்த 3 days வீட்டுக்கு நான் வரும்பொழுது புது வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னு தெரியல. நான் அம்மாட்ட கேக்குறேன், என்னமோ நம்ம ஏன் அந்த வீட்டுக்கு போல அப்படின்னு. ஒன்னும் இல்ல, நீ வா, நம்ம அங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த ட்ராமா வந்து எனக்கு இருந்துச்சு, ஆனா அந்த அளவு நான் அஃபெக்ட் பண்ணல. சோ அப்படியே மெச்சூர் ஆக அந்த இன்சிடென்ட் எனக்கு மறந்தே போச்சு. அப்புறம் அப்படியே ஒரு ஃபியூ இயர்ஸ் போயிடுச்சு. நான் ஒரு 12 இயர்ஸ்ல இருந்தேன். அப்ப என்னோட தாய் மாமா, அம்மாவோட தம்பி, அவர் வந்துட்டு எப்பவுமே எங்க வீட்டுலதான் இருப்பாரு. அவருக்கு மேரேஜ் ஆகலப்போ 25 வயசு ஆகுது அவருக்கு. அப்போ அது ஒரு மே மந்த், செம்ம வெயில், உள்ள படுக்கவே முடியாது வீட்டுக்குள்ள. சோ நாங்க எப்பவுமே வந்து அந்த மந்த் எல்லாமே மாடியில போய் தான் படுப்போம். அன்னைக்கும் ஒரு நாள் அப்படிதான் படுத்திருக்கோம். அது வந்து ஒரு சண்டே நைட்டு. சாரல் விழுகுது லைட்டா, ரொம்ப லைட்டா, ரொம்ப பெருசால லைட்டா சாரல் விழுகுது. அம்மா வந்துட்டு என்னை எழுப்பி நம்ம கீழே போய் படுக்க போறோம், வா நீ அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் வந்துட்டு இல்லம்மா நான் வரல, நான் தூங்குறேன், ஏன்னா தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்க போங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோட கை வந்து என் பிரஸ்ட் மேல இருக்கு. நான் சென்ஸ் பண்றேன், கண்ணை முடிச்சு பாக்குறேன், யாரும் இல்ல, என் கை எடுத்துட்டாங்க. அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது, ஒரு கை என்னோட இன்னருக்குள்ள போகுது, இன்னொரு கை என் பிரஸ்ட் மேல வந்துருச்சு. அமுக்கிறதுக்கு கை வச்சாரு மாமா. கண்ணை முழிச்சு பாத்துட்டேன். நான் முழிக்கவும் கை எடுக்கவும் எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. நான் கீழே ஓடிட்டேன். அம்மாவை நான் கீழே போயிட்டு, அப்ப நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தோம், நாங்க படுத்திருந்தது செகண்ட் ஃப்ளோர்ல. டோருக்கும் அந்த வாலுக்கும் ஒரு கேப் ஒண்ணு இருக்கும். சோ அந்த இடத்துல போய் நான் நின்னுட்டு அம்மா அம்மா அம்மா, ஏன்னா மாமா வந்து என்ன பாத்துட்டாருன்னா எனக்கு என்ன செய்யன்னு தெரியாது. கையெல்லாம் ஷிவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட சொந்த மாமாவே இப்படி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அந்த ஃபீல் எனக்கு சொல்லவே தெரியல. சோ நான் அந்த கேப்லயே உட்கார்ந்துட்டேன். அப்படியே உட்கார்ந்து தூங்கிட்டேன். 5:30 கிட்ட ஆயிடுச்சு. அம்மா எந்திரிச்சு வந்து பாத்துட்டாங்க. என்ன பார்த்துட்டு என் பேரை சொல்லி என்னை தட்டி இப்படி கூப்பிடுறாங்க. அம்மாவோட கை என் மேல பட்டோன்னு என்ன அறியாம ஒரு மாதிரி கத்திட்டு அப்படியே அம்மான்னு எந்திரிச்சிட்டேன். அம்மா என்ன ஒண்ணும் இல்ல நான் தான், என்னாச்சு, ஒண்ணும் இல்ல நான் தான் அப்படின்னு சொல்றேன்.
நீ தூங்கி எந்திரி, அம்மா உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு அக்கா, ஒரு சிஸ்டர், ஒரு தம்பி ஒருத்தன். என்னோட தம்பி வரான். அவன் வந்து எங்கேயோ விளையாண்டுட்டு ஒரு 6:30க்கு வரான். போர்வை நல்லா ஃபுல்லா புத்தி படுத்திருக்கேன். என்னோட சொந்த தம்பி என்னைய வந்துட்டு அக்கான்னு தொடுறான். அந்த ஃபீல் வந்துட்டு யாரோ நம்மள தொடுறாங்க ஒரு ஆம்பளை அப்படின்னு கதறிட்டேன் நானு. அம்மா அப்படின்னு கதறிட்டேன். அவன் பயந்துட்டான். அக்காக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு பயந்து ஓடிட்டான். அப்படி கை கால்லாம் ஒரு மாதிரி நடுங்கி ஷிவராகி ரொம்ப மறுபடியும் ஃபீவர் வந்துருச்சு. அம்மா நோட் பண்ணிட்டாங்க, இத நீ சரியில்லை, என்ன நடந்தது, மாமா உன்னை என்ன சொன்னாங்க அப்படின்னு என்ன கேட்டாங்க. நான் அம்மா கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றேன். அம்மா ஒன்னு அழுதுட்டாங்க. ஓ, அதனாலதான் நீ வந்து தம்பி உன்னை அன்னைக்கு கூப்பிட்டதுக்கு நீ கத்துறன்னு சொல்லி அக்கா சொன்னாளா, அதனாலதான் நீ மாடியில இருந்து கீழே வந்து இறங்கி இருந்தப்போ நான் உன்னை இது பண்ணதுக்கும் நீ கத்துனியா, இது மட்டும் இல்ல அந்த ஹவுஸ் ஓனரும் இப்படி பண்ணாரு அப்படின்ட்டு அதையும் சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் சரி, கொஞ்சம் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. அவரும் அப்படி பண்ணாரு, நான் அதை மறந்துட்டேம்மா. இப்ப மாமா பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு 2 இன்சிடென்ட்ல இருந்து என்னால வெளியே வரவே முடியல, எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு அம்மா வந்துட்டு சரி ஒண்ணும் இல்ல இத வந்து அப்பாட்ட சொல்ல வேண்டாம், நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 தரப்பி போனோம். ஒரு சைக்காலஜிஸ்ட போனோம். அப்பாவோ தம்பியோ நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்க என் மேல என்னை எழுப்புனாலோ இல்ல தம்பியோட கால் தெரியாம என் மேல பட்டுட்டாலோ எனக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகி ஒரு பயத்தோட அம்மா அப்படின்னு சொல்லிடுவேன். நான் கத்திடுவேன். நான் ஒரு கோஎட் ஸ்கூல்ல இருந்து இதுக்காகவே நான் லேடி ஸ்கூலே மாறிட்டேன். 9th 10th 11th 12th ஃபுல்லாவே நான் வந்து லேடி ஸ்கூல் போயிட்டேன். காலேஜ்ன்ற ஒரு விஷயம் வர்றப்ப மறுபடியும் நான் கோஎட் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா மெடிக்கல் காலேஜ் எல்லாமே கோஎடா தான் இருந்தது. இதுல நான் இடையில ஒரு விஷயத்த வேற மறந்துட்டேன் உங்களோட சொல்ல. அந்த ஹவுஸ் ஓனர் அங்கிளும் நான் அந்த செஞ்சாருன்னு அம்மாட்ட சொன்னேன் இல்லையா, அம்மா ஏன் வீடை காலி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன அபியூஸ் பண்ணதுக்கு மறுநாள் வந்து ஹவுஸ் ஓனர் அங்கிள் அக்காவை ட்ரை பண்ணி இருந்திருக்காரு. அக்கா கத்திட்டு ஓடி வந்துட்டாலாம். இத அம்மா அவங்க கண்ணால பாத்துட்டாங்க. ஆமா. அப்புறம் வந்துட்டு இந்த காலேஜ் போயிட்டோம். அப்புறம் காலேஜ் போயிட்டு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு கவர்மெண்ட்ல. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நான் ஒரு நல்ல பொசிஷன்ல இன்னைக்கும் இருக்கேன் நானு. சோ அடுத்து மேரேஜ்ன்ற ஒரு விஷயம் வரும்போது மறுபடியும் இந்த ட்ராமாக்குள்ள வரேன் நான். அம்மா கேக்குறாங்க என்கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்கிட்ட கேக்குறாங்க, இன்னும் எத்தனை நாள் வந்து பொண்ணோட சம்பளத்துல உட்காந்து சாப்பிட போற, அந்த பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆட்டோமேட்டிக்கா அம்மா வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கோ, சரி ஓகே அப்படின்ட்டு மேரேஜுக்காக பண்ணலாம் அப்படின்னு நான் சரிம்மா நீங்க பாருங்க நான் சொல்றேன். அம்மா சொல்றாங்க உடனே பண்ண மாட்டோம்ப்பா, உனக்கு 24 ஆகுது, 25 ஒத்தப்பட வயசுல தான் பண்ணுவாங்க, சோ நீ வந்து 1 இயர் உனக்கு நல்ல டைம் இருக்கும். நானும் ஓகேமா சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மேட்ரிமோனியல் வெப்சைட்ல பதிகிறதுக்கு போறோம். சரின்னு சொல்லிட்டு போய் பதிஞ்சிட்டோம். அப்போ அம்மா வந்து காலையில அந்த நாங்க மேட்ரிமோனி பதிஞ்சிட்டு வந்ததுக்கு மறுநாள் மார்னிங் யார்ட்டையோ போன்ல பேசிட்டு இருக்காங்க. சரி அவங்க பேசி முடிச்சோன்னு என்னன்னு கேக்குறேன். இல்லப்பா உன்னோட வந்து ப்ரொஃபைல் வந்து ஒருத்தவங்க பார்த்தாங்களாம் எங்க ஏரியால, பப்ளிக் ப்ராஸ்டிடியூட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அட்வொகேட் பிபி, என்ன கல்யாணம் பண்றதுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. அவங்க நல்ல வெல் செட்டில்டான ஃபேமிலி, அவங்க வீடே பங்களா மாதிரி இருக்கும், அந்த அளவு பயங்கர வெல் செட்டில்டு. அம்மாக்கு சரி நம்ம பொண்ணு ஒரு நல்ல இடத்துல இருந்து கேக்குறாங்களே, இந்த பையனை நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்றேன். நேத்து தான் பதிஞ்சிருக்கோம், அதுக்குள்ள எப்படி மேரேஜ் பண்ண முடியும் அப்படின்றேன். இல்லப்பா அவங்க நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க, வந்து பார்த்துட்டு போகட்டும், நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்றாங்க. போன உடனே அந்த பையன் வந்து என் பேர் இது, இப்படி இருக்கோம் நாங்க அப்படின்ட்டு அவங்களோட ஃபேமிலி எல்லாம் சொல்றாப்ல. நான் சொல்லிட்டேன், நான் வந்துட்டு இப்படி சின்ன வயசுல இருந்து இவ்வளவு அபியூஸ் எனக்கு நடந்திருக்கு, இது வந்து 2வது அபியூஸ் இப்படி நடந்துச்சு, சோ அதனால அந்த இதுல இருந்து என்னால வெளியே வரவே முடியல, ஸ்டில் உங்க கூட எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருக்க முடியும்னு எனக்கு தோணல, சோ இது செட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன், நீங்க வேண்டான்னு சொல்லிடுங்க. அந்த பையன் என்ன நினைச்சானோ தெரியல, நீ தான் என்னோட ஒய்ஃப், நம்ம தான் கல்யாணம் பண்றோம், உன்னைய நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு பயங்கரமா பேசிட்டாப்ல. சரி அப்படின்னு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ், என் நம்பர் இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்ல அப்படின்னா என் மேல நம்பிக்கை உங்களுக்கு வர நீங்க எனக்கு ஓகேன்னு கூட மெசேஜ் பண்ண வேண்டாம், என் நம்பரை சேவும் பண்ண வேண்டாம். ஒரு நாள் வந்துட்டு என்ன பாக்குறதுக்காக நான் ஒர்க் பண்ற மெடிக்கல் காலேஜ்க்கே வந்துட்டாப்ல, கார் எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வருது, நான் வந்து கீழே இருக்கேன் நீங்க வாங்க அப்படின்ட்டு நான் கீழே இறங்கி போறேன். சொல்லுங்க என்ன அப்படின்னு. இல்ல நான் மெசேஜ் பண்ணேன், நீங்க மெசேஜ் எதுவுமே ரிப்ளை பண்ணல, உங்களுக்கு நான் கன்வீனியன்ட்டா இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல என்னன்னு எனக்கு ஓப்பனா சொல்லுங்க அப்படின்னா. நான் வந்து இவ்வளவு ஃபேஸ் பண்ணி, இல்ல நீங்க அந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம், இனிமே வந்துட்டு நம்ம கொஞ்சம் பேசி பார்க்கலாம், பழகி பார்க்கலாம் அப்படின்றாப்ல. என் கூட வாங்க அப்படின்றாப்ல. நான் வரல அப்படின்ட்டேன். இல்ல நீங்க என் கூட கார்ல வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், சோ நான் அதுக்கு இன்னொரு ஆள் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கார் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்காப்ல. அவரோட டிரைவர் போட்டு அவர் ஒரு தனி காரு, எனக்கு ஒரு தனி காரு. எனக்கு யாரா இவன் இவ்வளவு ஜென்டில்மேனா இருக்கானே, என்ன நம்ம இவனை மிஸ் பண்ணிருவோமோ, அவ்வளவு நல்லவனா, சரி என்னன்னு பாத்துக்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜுக்கு ஓகே சொல்லலாம். அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க. சோ என்ன புரிஞ்சுக்குவாருன்னு எனக்கு தோணுது. சோ நம்ம பாத்துக்கலாமா, பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அங்க நல்லா கிராண்டா வந்து ஒரு 10 லேக்கு மேல செலவு பண்ணி அவ்வளோ நல்லா செஞ்சு கல்யாணத்தை ஓஹோன்னு பண்ணிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நைட்டு மத்த சாங்கியங்கள்லாம் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன நினைச்சாங்களோ தெரியல. மாமியார் வந்தாங்க. நீ வந்து மேல போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிக்கோ, உனக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுக்கோ, சாரி தான் கட்டணும்னு இல்ல, உனக்கு நைட்டி கம்ஃபர்டபுளா இருந்தா கூட அதை போட்டுக்கோ அப்படின்றாங்க. கீழே கதவை திறக்கிற சத்தம் கேக்குது. சரி வந்துட்டான் போல அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்தது மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு. எங்க இல்ல ரூமுக்கு வந்தது மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு. ஓகே அவர் வந்துட்டு அவரோட பேரை சொல்லி, நான் வந்து என்னோட பேர் வந்து இது, நான் வந்து உன் மாப்பிள்ளையோட பெஸ்ட் ஃப்ரெண்டுமா அப்படின்னாப்புல. இப்ப நீங்க எதுக்கு மேல வந்திருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லப்பா உன்னோட விஷயங்கள்லாம் தம்பி என்கிட்ட சொன்னாப்ல, ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, உனக்கு என்னைக்கு லைஃப ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுதோ அன்னைக்கு நீங்க 2 பேரும் ஒன்னா அந்த ரூம்ல இருங்க, அதுவரை நானும் மாப்பிள்ளையும் வெளி ரூம்ல படுத்துக்கிறோம். அதுக்குள்ள மாப்பிள்ளை சார் மேல வந்துட்டாப்ல. ஒண்ணும் இல்லப்பா, நீங்க மேல தூங்குங்க, நாங்க வெளியே போர்ட்டிகோல படுத்துக்கிறோம், நம்ம பாத்துக்கலாம், ஒரு ஃப்ளோல அப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. சோ என்னோட வந்து அந்த மேலுக்கு மேல உள்ள அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. சோ நல்ல ஜென்ஸுமே இருக்காங்க, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இடையில வந்துட்டு எனக்கு டிரான்ஸ்பர் ட்ரை பண்ணாங்க. நேரா இங்க இருக்கிற ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட டிரான்ஸ்பர் கேக்குறாங்க. அவர் வந்துட்டு நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு தாப்ல. வித்தின் 1 வீக் எனக்கு டிரான்ஸ்பரும் வந்துருச்சு. சோ இந்த டைம்ல வந்துட்டு எனக்கு அந்த மாப்பிள்ளை மேல பயங்கரமான கிரஷ். சோ நமக்கு சரௌண்டிங்கே செம்மையா இருக்கு. இது தாண்டா வாழ்க்கை அப்படின்னு நான் தப்பு கணக்கு போட்ட நாள் அன்னைக்கு. மறுநாள் காலையில ஒரு 10 o'clock போயிட்டு நான் டிரான்ஸ்பர் ஆர்டர் கையில வாங்கிட்டேன். சரின்னு சொல்லிட்டு நான் மாமியாருக்கு கூப்பிட்டேன். அத்தை நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு. வீட்டுலதான்ப்பா இருக்கேன், என்னப்பா அப்படின்னாங்க. அத்தை இந்த மாதிரி நான் டிரான்ஸ்பர் ஆர்டர் வாங்கிட்டேன்றேன், இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன், நீங்க உங்க பையன் கிட்ட சொல்லாதீங்க அப்படின்ற. அவங்க சரி சரி நான் சொல்லல, அவன் ஆல்ரெடி பலூன் எல்லாம் கட்டி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான், எதுக்குன்னு எனக்கு தெரியல, இதுவாதான் இருக்கும். சரி நம்ம ஹஸ்பண்ட் வந்துட்டு நமக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சதெல்லாம் தெரிஞ்சு ஏதோ சர்ப்ரைஸ் எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் மேல போயிட்டு மெதுவா அப்படியே டோரை சத்தம் கேட்காத மாதிரி கதவெல்லாம் திறந்து உள்ள போறேன். போய் பார்த்தா அந்த ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருந்தான் தெரியுமா, அந்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு, அவனும் மாப்பிள்ளையும் செக்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க உள்ள. நீங்க கேட்டது கரெக்ட் தான், அவங்க 2 பேரும் கே. எனக்கு இடியே விழுந்த மாதிரி ரொம்ப அழுகு வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்த அப்படியே அமைதியா எப்படி உள்ள போனணும் அமைதியா, அதே மாதிரி வெளியே வந்துட்டு டீசென்ட்டா காலிங் பெல் அடிச்சேன். காலிங் பெல் அடிச்சோம். ஒரு 5 minutes கழிச்சு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்தாங்க. என்னம்மா தங்கச்சி வந்துட்டியா அப்படின்னு அந்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு. சரி மேல போ அப்படின்னாப்ல. நீங்க எங்க போறீங்கன்னு. இந்த ஒரு செலிப்ரேஷன் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னாப்ல. அவன் வந்துட்டு மேல ஏதோ குளிச்சுட்டு அப்பதான் வந்த மாதிரி ஒரு சீனை போட்டுக்கிட்டு இருந்தோம். இல்ல டிரான்ஸ்பர் கிடைச்சிருச்சு, தெரியும்ப்பா, அதுக்குதான் செலிப்ரேஷனுக்கு பலூன் எல்லாம் கட்டி டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாப்ல. ஓ அப்படியா, எனக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சு நான் வரேன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. இல்ல நீ வரேன்னு எனக்கு தெரியாதுப்பா, ஆனா நான் வீடியோ கால் பண்ணி இந்த பலூன்ஸ் எல்லாம் உன்கிட்ட காட்டலாம்னு நினைச்சேன், ஆனா இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. சோ அம்மாவுக்கு கால் பண்றேன். அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி விஷயம் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்றேன். சொல்லிட்டீங்களா அம்மா கிட்ட? உடனே சொல்லிட்டு நான் அம்மாட்ட. எங்க அம்மா என்னையே தான் திட்டினாங்க, நீ தான் அப்படி பண்ணிட்ட, அந்த பையனை கல்யாணம் ஆனதுல இருந்து நீ கரெக்டா கொண்டு வந்திருக்கணும், நீ அந்த இடத்துல கரெக்டா இல்லாதனால அந்த பையன் கூட போயிட்டான். அம்மா வந்துட்டு ஒரு பழைய காலத்து ஆளு, எப்படி சொல்றது, மானம் போயிரும், மரியாதை போயிரும், டிவோர்ஸ் பண்ணா சோ சொந்தக்காரங்க மத்தியில அசிங்கமா போயிரும். சோ என் பிள்ளைய நானு ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கேன்ற கெத்து எனக்கு இருக்கு, அது போயிரும், தயவு செய்து கொஞ்சம் பாரு, உன்னால அதை சரி பண்ணிட முடியும் அப்படின்னு அம்மா வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கோவம், எனக்கு ஆத்திரம், என்ன சொல்லன்னு தெரியல. நீ வந்து இந்த விஷயத்த பார்த்த மாதிரி அந்த பையன்கிட்ட காட்டிக்காத, யார்கிட்ட, மாப்பிள்ளையிட்ட. என்னால முடியல, சரி என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம்னு சொல்லிட்டு அவன் அவன் நல்லா தூங்கிட்டான். வெளியில பால்கனில படுத்து மொபைல் எடுத்து எல்லாம் செக் பண்ணி பார்த்தா அந்த பலூன் கட்டி செலிப்ரேட் பண்ணாங்கல்ல, அது வந்துட்டு அவங்க கேயா பேர் பண்ணி 10th year anniversary. இப்போ வந்து கதையை இப்படி மாத்திட்டாரு, உங்களுக்கு செலிப்ரேட் பண்றேன்னு. எனக்கு மாத்திட்டாப்ல. நான் வந்தனால டிரான்ஸ்பர் கிடைச்சிருச்சுன்னு நான் சொன்னனால டிரான்ஸ்பருக்காக நான் பண்ணேன் அப்படின்னு டாப்ல. நான் அவரை உசுப்பி தூங்கிட்டு இருந்தாப்ல. எந்திரிங்கப்பா, இந்த மாதிரி இப்படி இருக்குல்ல, இது என்ன அப்படின்னு நான் கேக்குறேன். இல்லப்பா அடிக்கடி வீட்டுக்கு வராரு, நீங்க 2 பேரும் தனியா இருக்கீங்க. ஒன்னும் இல்லப்பா, நாங்க 2 பேரும் சைல்ட்ஹுட்ல இருந்து ஃப்ரெண்டு. இல்லப்பா நான் மொபைல் நான் பாத்துட்டேன். அவருக்கு ஷாக்கு, செம்ம ஷாக்கு. ஐயோ சாரி, நான் தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே இருந்தது இல்ல, அப்படி இப்படி இப்படின்னு மாத்திட்டாப்ல கதைய. நம்ம இனிமே வாழ்வோம், லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம், நான் ஓகேவா இருக்கேன் அப்படின்னாப்ல. சரின்னு சொல்லிட்டு அவனை நம்பி காலையில தூங்கி எந்திரிச்சா அந்த பையனோட அம்மா மாமியார்
எந்திரிமா அப்படின்னாங்க. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன்கிட்ட மட்டும் பேசவா இல்ல உங்க அம்மாவையும் கூப்பிடுறியா? எங்க அம்மாவா? எங்க அம்மாவை எது கூப்பிடணும்? என்கிட்ட சொல்லுங்க நானே கேக்குறேன் அப்படின்னு. தம்பி வந்து கொஞ்சம் விஷயங்கள் யார் அவங்க பையன் இந்த விஷயங்கள்லாம் சொன்னாப்ல. இல்ல உனக்கு இல்லற வாழ்க்கையில விருப்பம் இல்லையாமே அப்படின்னாரு. அப்படியா, சரி வேற என்ன அதுக்கு அப்படின்னு. நீ வந்து உனக்கு பொண்ணுங்களும் இருக்கிறதா உனக்கு பிடிக்குமாமே. யாரு? எனக்கு. இதெல்லாம் யார் சொல்றா? மாமியார் சொல்றாங்க என்கிட்ட. எப்படி சொல்லியிருக்காப்லன்னா, அவர் ஒரு கேன்னு சொல்ல தைரியம் இல்லாம நான் ஒரு லெஸ்பியன்னு சொல்லியிருக்காப்ல. எனக்கு வந்துச்சு கோவம். முதல்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? உங்க பையன் தான் அப்படி இருக்காப்ல, இந்த அண்ணன் கூட தான் இருக்காப்ல. நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்த அன்னைக்கு நான் பார்த்தேன், இதுதான் நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். அந்த மாதிரி நம்ப மாட்டேங்குதே நீ. ஒரு பயங்கரமான பிரச்சனை. ஆனா அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? அவங்க மாமா ஒரு பப்ளிக் பிபியா இருக்காப்ல, அவரை வச்சு என்ன ஜிஹெச்ல மிரட்டுறது. உனக்கு இந்த கவர்மெண்ட் வேலை, உங்க அம்மா அப்பா எல்லாரும் வேணும்னு நினைச்சா மியூச்சுவல் டிவோர்ஸ்ல சைன் அப் பண்ணிட்டு கிளம்பிடு. இல்ல அப்படின்னா நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த ஜிஹெச்ல இருந்து வெளியே துரத்தி விடுவோம் அப்படின்னு பயங்கரமா மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மியூச்சுவல்ல சைன் வாங்கினாங்க. நான் வந்துட்டு 50 பவுன் நகை போட்டேன். எனக்கு போட்டாங்க. அந்த பையனுக்கு 10 பவுன் போட்டாங்க. எந்த நகையுமே எனக்கு திரும்ப கொடுக்கல. அதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னா, நான் மியூச்சுவல் அவங்க கேட்டப்பே நான் சைன் பண்ணியிருந்தேன்னா அவங்க கொடுத்துருப்பாங்களாம். அவங்கள வந்துட்டு நான் ஒரு 3 months வந்து ரொம்ப அலைய விட்டுட்டேன். அதுக்கான சார்ஜஸ் வந்து அந்த 60 பவுன் நகையா அவங்களுக்கு. அதுக்கு 60 பவுன் நகையா? இது நடந்தது 2019ல. ஒரு 4 years அப்படியே ஓடிடுச்சு. இதுக்கிடையில ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் அடிக்கடி லைஃப்ல வரும். வந்துட்டு என்ன பண்ற, நல்லா இருக்கியா, என்ன செய்யற, நம்ம இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிடும். திரும்ப 1 வாரம் கழிச்சு வரும். என்ன பண்ற, எங்க இருக்க, சாப்பிட்டியா, செஞ்சியா அப்படின்ட்டு போயிடும். நான் யாரா இவன் கோமாளி, என்ன இவன் லூஸ்தரமா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நான் கண்டுக்கவே மாட்டேன். ஒரு நாள் வந்துட்டு நீ என்ன பண்ற, ஏன் இப்படி இருக்க, பேசுறேன்ல நானு, நீ பேசு அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்லிட்டேன், நீ என்ன ஃபிளர்ட் பண்றேன்னு எனக்கு தெரியுது. நான் சின்ன பொண்ணு இல்ல, எனக்கு 25+ ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. என்ன நினைச்சானோ தெரியல. கல்யாணம் ஆனா என்ன, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. சோ ஒருத்தர் அனுபவமா இருக்கிறது நல்ல விஷயம் தானே. சோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ அனுபவமா இரு, என்னைய வாழ்க்கையில கூட்டிட்டு போ அப்படின்னு லூசுத்தனமா 2020 என்ன போட்டு படுத்துக்கிட்டே இருப்பான். ஒரு மாதிரி பேசிட்டே இருப்பான். நமக்கு அப்படி இரிட்டேட்டா இருக்கும், போயிடுவான். சோ எப்பவுமே வரமாட்டான். இப்படியே ஒரு 4 years போயிடுச்சு. அவனுக்கு 30 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 29 ஆயிடுச்சு. எங்க வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த கல்யாணம் இப்ப மறுமணம் பண்ணு. சோ எனக்கு இன்னொரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போக எனக்கு விருப்பமே இல்லை. நான் அப்ப சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் டியூட்டி போயிட்டு இருக்கேன். இந்த கேரக்டர் மறுபடியும் வந்துச்சு. நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆல்மோஸ்ட் உனக்காக நான் 5 years வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னைய மீறி உனக்கு யார் நல்ல பையன் கிடைப்பான் அப்படின்னு. இல்ல என் நம்பர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நம்பர், அவனோட விசிட்டிங் கார்டு கொடுத்தான். அவங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்காங்க, நீ எனக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்ட்டு போயிட்டாப்ல. ஏன்னா என் வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, நீ இப்போ ஓகே சொல்லலைன்னா நான் வந்துட்டு வேற கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு. எனக்கு வீட்டுல கல்யாணம் இவன் ஒரு பக்கம் உட்காந்து நான் யோசிக்கிறேன். ஒருத்தன் நம்ம பின்னாடி 4 வருஷமா சுத்துறான். நான் ரொம்ப எனக்கு யோசனை, என்ன பண்ணலாம், இது கரெக்டா இருக்குமா, ஆனா நமக்காக ஒரு 4 வருஷம் வெயிட் பண்றானே அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்னு சொன்னாப்ல. நான் வந்து எதையும் மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் சொல்லிட்டேன். நீ என்ன சொல்ல வர்ற அப்படின்னாப்ல. கொஞ்சம் பழகி பார்க்கலாம், பிடிச்சா கல்யாணம், இல்லைன்னா நீ உன் வேலையை பார்க்கணும், நான் என் வேலையை பார்ப்பேன், என்ன நீ வந்து கம்பல் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் ரொம்ப கால் பேச, வாட்ஸ்அப்ல சேட் பண்ண, அது அப்படியே போகும். ஒரு கட்டத்துல புடிச்சிருச்சு. அம்மா வந்து தீவிரமா ஒரு டாக்டர் மாப்பிள்ள ஒண்ணு வந்திருக்கு, அவருக்கும் இது செகண்ட் மேரேஜ் தான், உனக்கும் கரெக்டா இருக்கும், இவரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஒருத்தர் வந்து நீட்டுறாங்க. நான் நின்னுட்டேன், எனக்கு ஸ்டப்பா நான் நின்னுட்டேன். இல்ல முதல்ல பணம் இருக்கு, காசு இருக்குன்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. சோ எனக்கு பணம் காசு ஒரு விஷயம் இல்ல, நான் ஏன் பண்றேன், நான் பாத்துப்பேன் அப்படின்னு. நான் பாத்துக்கிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ஒத்த கால நின்னுட்டேன். ஒரு 6 monthsல கல்யாணம் நடந்துச்சு. எல்லாம் சேர்ந்து பண்ணி வச்சுட்டாங்க. 3 months வந்து இப்படி ஒரு வாழ்க்கையை யாருமே வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவு அவ்வளவு ஹாப்பியா செம்ம சந்தோஷமா இருந்தேன் நான் லைஃப்ல. இதுதான் மேரேஜ் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. கரெக்டா அந்த ஒரு பிரெக்னன்ட் ஆயிட்டேன். நானு ஒரு பிரெக்னன்ட் ஆகி ஒரு 2 months கிட்ட ஆகுது. ஒரு 2 மணிக்கு நான் எந்திரிக்கிறேன் நைட்டு. அவர் பக்கத்துல படுத்திருக்காப்ல. அவரோட மொபைல் வந்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது. நான் யாரா இந்த நேரத்துல மெசேஜ் பண்றதுன்னு சொல்லிட்டு செல்ல ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணா வெறும் செக்ஸ் சாட். உங்க அத்தை கூட. யாரு கூட? தாய் மாமனோட வைஃப். ஐயோ, எனக்கு என்ன பண்ணனே தெரியல. அந்த செல்ல இன்னும் கொஞ்சம் ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, டிரான்ஸ்ஜெண்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட எல்லாரும் கூடயும் அப்படி ஒரு செக்ஸ் சாட். அமௌண்ட் கொடுத்து நான் இந்த இடத்துக்கு வரேன், உனக்கு 1000 போட்டு விடுறேன், 1/2 hour டைம், நீ இங்க வந்துரு, நான் இதை செஞ்சுறேன், இதை பண்றேன், நீ அங்க வந்துரு. எனக்கு பார்த்த உடனே முடிஞ்சிருச்சு.
எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுப்புறேன். நான் எந்திரி முதல்ல, நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோன்னே ஒண்ணு ஆமான்னு சொல்லணும், இல்ல இல்லன்னு சொல்லணும். அவர் என்ன கேட்டாருன்னா, ஏன் மொபைல ஏன் பெர்மிஷன் இல்லாம நீ ஏன் எடுத்த ஃபர்ஸ்ட் அப்படின்னு எனக்கு ஒரு லெஃப்ட்லயே ஒரு அறை. ஓ தப்பு பண்ணது நீ, கேள்வி கேட்டா ஆமான்னு சொல்லு இல்லன்னு சொல்லு, என்ன ஏன் அடிக்கிற அப்படின்ற. முதல்ல என் மொபைல்ல என் பெர்மிஷன் இல்லாம எடுத்து பாக்குறதுக்கு உனக்கு யாரு பெர்மிஷன் கொடுத்தா நீ முதல்ல எனக்கு சொல்லு. நான் கேக்குறேன், நான் உன்னை நம்பிதானே கல்யாணம் பண்ணேன், நீ இப்படி எனக்கு துரோகம் பண்ணலாமா? அது சொந்த தாய் மாமனோட ஒய்ஃப் கிட்ட யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? உடனே அடிச்சு ஒரு மாதிரி என்னைய முடியெல்லாம் புடிச்சு இழுத்து ஒரு மாதிரி பண்ணிட்டாப்ல. எனக்கு என்ன செய்யனே தெரியல. நான் எந்திரிச்சு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றேன். என் ட்ரெஸ்ஸ புடிச்சு இழுத்து வயித்துல ஒரு அடி. அப்படியே அந்த இடத்துல உட்காந்து அபார்ட் ஆயிடுச்சு. இதாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அபார்ட் ஆயிடுச்சு. எனக்கு அது கல்யாணம் ஆகி அது ஒரு 5 வருஷம் தனிமையா இருந்து அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்காக ஏங்கி ஏங்கி, அதாவது என் வயசுல இருந்த பொண்ணுங்க எல்லாருமே கல்யாணம் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் கூட குழந்தைங்க கூட போகும்பொழுது எனக்கு அவ்வளவு ஏக்கமா இருக்கும். ஒரு குடுப்பனை இல்லாம போச்சு, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு. ஆனா அதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு யோசிக்கும் பொழுது அது ஒரு பெரிய பொருட்டா கூட யோசிக்காம வயிற்றுலயே என்ன அடிச்சு ஏத்தி நான் அந்த இடத்துல கீழே உட்கார்றேன். அப்படியே ப்ளீட் ஆகி என்ன அறியாம நான் யூரின் போய் அப்படியே அபார்ட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன செய்யனே தெரியல. அதை பார்த்தோன்னு இன்னும் கோவம் ஆயிட்டாப்ல அவரு. என் குழந்தைய நீ கொன்னுட்ட, என் வாரிசு நீ கொன்னுட்ட அப்படின்னு என் ட்ரெஸ் எல்லாம் புடிச்சு உருகி அடிச்சு கழுத்தை புடிச்சு நெரிச்சு அந்த செவுத்துல எல்லாம் முட்டை வச்சு பயங்கரமா பண்ணிக்கிட்டே இருக்காப்ல. என்னால அதை டாலரேட்டே பண்ண முடியல. நான் சொல்லிட்டேன், நான் என் வீட்டுக்கு போறேன், நீ என்ன விட்டுரு அப்படின்ட்டேன். நீ போக கூடாது, நீ எனக்கு அடிமை, உனக்கு நான் வாழ்க்கை பிச்சை போட்டிருக்கேன், நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னாப்ல. அவருக்கு சொன்னாரு, நீ செகண்ட் ஹேண்டு தான், நான் ஃப்ரெஷ் ஆனவன், ஆனா நீ அப்படி இல்ல, நீ ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்ட யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்ட்டு பல வார்த்தைகளை அடுக்கிக்கிட்டே போக ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. ஒரு கட்டத்துல ரொம்ப ஆசைப்பட்டு எதிர்பார்த்து என் குழந்தை வெளியே போயிருச்சு. என் ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சு கிழிச்சு என்ன நியூடாக்கி உட்கார வச்சு, ட்ரெஸ் இருந்தா தானே நீ வெளியே போக, நீ ட்ரெஸ் போடக்கூடாது நான் சொல்ற வர அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் இல்லாம ஒரு நைட் ஃபுல்லா அந்த கட்டில் பக்கத்துல இருக்க கார்னர்ல என்ன வைக்க வச்சுட்டாரு. நீ உட்கார கூடாது, எங்கேயும் போக கூடாது, நீ இங்கதான் இருக்கணும் அப்படின்னு. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. நான் மொபைல் எடுத்து என் மொபைல் எடுத்து கால் பண்ண போறேன், மொபைல உடைச்சிட்டாரு, டிஸ்பிளே போயிருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 o'clock ஆயிருச்சு. சரி, ஒரு 3 hours வெயிட் பண்ணோம்னா விடிஞ்சிடும், பாத்துக்கலாம், ஒரு நிமிஷம் சாரி என்னால முடியல. நான் அப்படியே ட்ரெஸ் எல்லாமே நின்னுகிட்டே இருக்கேன் நானு. சரி விடிஞ்சிருச்சு. அவர் அசந்து தூங்கிட்டாரு. நான் வேணுமா ஒரு நைட் எடுத்து ட்ரெஸ் மேல மாட்டிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டேன். இது நம்ம அம்மா கிட்ட போனோம்னா என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் போயிடும். அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ தானே தேடி போன கேட்டியான்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போனோம்னா நமக்கு ஏதாவது செய்வாங்க அப்படின்ட்டு போயிட்டு என் முகத்துல 4 விரல் பதிஞ்சது இருக்கு. கழுத்து அந்த தூக்கி இருக்கு மார்க்ஸ் எல்லாம் கழுத்துல இருக்கு ரெட்டிஷா. அப்புறம் ப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் கன்ஃபார்ம் பண்ணி வென்ஸ் அப்படின்றத ஸ்கேன் எடுத்து எல்லாமே வீட்டுல எல்லாருக்கும் சொல்லி பிரியாணி ட்ரீட் வச்சு எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ அவ்வளவுதான் செலிப்ரேட் பண்ணிருக்கோம். அவங்க அம்மா கிட்ட காலையிலே நான் போய் சொல்றேன் இதை. அவங்க அம்மா என்ன கேக்குறாங்க, நீ எல்லாம் குடும்பத்து பொண்ணா இப்படி நிக்கிற அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. என் ஹஸ்பண்ட் எல்லாம் என்னை அவ்வளவு அடிச்சிருக்காரு வச்சிருக்காரு. நான் அந்த வீட்டை விட்டு நான் வெளியே வரமாட்டேன். என்ன அவர் என்ன அடிச்சாலும் நான் அவரை கட்டி புடிச்சு படுத்துக்குவேன். எங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எழுப்பி இந்த அம்மா சொல்லுவாங்களாம், ஏங்க நீங்க பண்ணது தப்பு, அது மாதிரி நானும் செஞ்சிருந்திருக்கணுமா. ஆம்பளை எப்படி கைக்குள்ள வச்சுக்க தெரியலன்றது, கைக்குள்ள வச்சுக்க முடியலன்றது உன்னை பார்த்தா தெரியுது. இதனாலதான் நீ வாழ்க்கையை இழந்திருப்ப. அவங்க அம்மா என்கிட்ட பேசிட்டு இருக்க இந்த டைம் பின்னாடி என் ஹஸ்பண்ட் நிக்கிறாரு. என் முடிய புடிச்சு அப்படியே நான் வீட்டுக்கு வெளியில கூட்டு போய் இப்படி நிப்பாட்டிட்டு, உனக்கு இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல, நீ வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடு அப்படின்னு புடிச்சு நின்றுட்டு இருக்காரு. நான் அந்த நாப்கின் கூட வைக்கல நான். சோ நான் நின்ன இடம் ஃபுல்லா ப்ளீடு, ரத்தம், அவ்வளவு ரத்தம். இவங்க வீட்டுல இவங்க அம்மா கிட்ட நான் பேசிட்டு இருக்க பார்த்த ரிலேட்டிவ்ஸ் யாரோ போயிட்டு உன் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, உன் பொண்ணு அங்க ரோட்ல வச்சு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இவர் என்ன முடிய புடிச்சு இப்படி நிக்க வைக்கிறாரு. அம்மா நிக்கிறாங்க. எப்பா என் பிள்ளைய நீ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு வாழை பிடிக்கலையா, என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துரு, நான் பாத்துக்குவேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அம்மாவை ஒரு அடி, ஏன் பொண்டாட்டிய என்கிட்ட இந்த பிரிக்க நீ யாரு, அடி அம்மாவை.
அம்மாவை அடிக்கிறப்பவே பின்னாடி அப்பா வந்து நிக்கிறாரு. ஏன் பொண்டாட்டியும் பிள்ளையும் ரோட்ல வச்சு அடிக்க நீ யாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே இன்னொரு அடி அப்பாவை. உடனே அப்படி சுத்தி ரோடெல்லாம் கூட்டிட்டாங்க. எனக்கு என்னை அடிச்சுட்டான், என் பிள்ளைய கொன்னுட்டான், எங்க அப்பாவை அடிச்சுட்டான், எங்க அம்மாவை அடிச்சுட்டான். ரோடே எங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அம்மா வந்துட்டு போலீஸுக்கு கால் பண்ணிட்டாங்க. 100க்கு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க, என்ன இருந்தாலும் நீ பெரியவங்களை அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்றான், இவ ஒண்ணும் யோகியம்லாம் இல்ல, இவ 10 லாயரை வச்சிருக்கா, கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் போயிட்டு வரா, இதை நான் என்னன்னு கேட்டா என்னைய தப்பானவன்னு சொல்றா அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. இப்படி உட்காந்து இவன் கதை சொல்லிட்டு இருக்க டைம் போலீஸ் வந்துருச்சு. வந்துட்டு நான் இருக்கிற கோலம், அம்மா இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு அந்த பையன் கிட்ட, உன்னை நான் போலீஸ்ல உள்ள வச்சு புடிச்சிருவேன், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, உன் மொதல் இவங்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லையா அந்த பொண்ணுகிட்ட நான் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு நான் போயிருவேன், எனக்கு சிஎம் தெரியும், பிஎம் தெரியும், நான் அப்படி நான் இப்படி, நீ போலீஸ் கிட்டேயே ஓவரா பேச. அவர் வந்துட்டு கூட்டிட்டு போய் என்ன சொன்னாரோ என்ன பேசினாங்களோ எனக்கு சுத்தமா தெரியல. நாங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கோம். வந்து என் கால்ல விழுகிறான், சாரிமா என்ன மன்னிச்சுக்கோ, நான் ஏதோ ஒரு கோவத்துல பண்ணிட்டேன், என்ன விட்டுரு அப்படின்னு என் கால்ல, அம்மா கால்ல, அப்பா கால்ல, எல்லார் கால்லையும், எல்லார் முன்னாடியும் ஒரு 100 பேர் எங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இதுல அவங்க அம்மா என் பிள்ளைய நடு ரோட்ல கால்ல விழ வச்சுட்டா, இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா, இவெல்லாம் எங்க போய் உருப்பிட போறா அப்படின்னு ரோட்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே அந்த போலீஸ்காரர் வந்து, ஏப்பா அவன் இவ்வளவு தடவை கால்ல விழுகிறான், இவ்வளவு நல்ல பயிலா இருக்கான், செஞ்ச தப்ப உடனே ஒத்துக்கிட்டா, இன்னொரு வாய்ப்பு கொடுப்பா வாழ்றதுக்கு அப்படின்னு உட்காந்து கன்வின்ஸ் பண்றாங்க எல்லாரும் ரோட்ல. நம்ம தான் லவ் பண்ணி தொலைஞ்சிட்டோமே, கன்வின்ஸ் ஆயிட்டேன் நான் அந்த இடத்துல. சரின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போய் அசால்ட் ஃபைல் பண்ணாங்க அபார்ட் ஆனதுக்கு. பட் நான் கேஸ்லாம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு காயத்துக்குலாம் மருந்து போட்டுட்டு, ஆனா அம்மா சொல்லிட்டாங்க, இப்போ நீ அந்த பையன் கூட போன அப்படின்னா நீ லைஃப் லாங் நீ என்ன என் குடும்பத்தை எல்லாம் மறந்துடணும், என்கிட்ட வராதன்னு சொல்லிட்டாங்க. நான் இவன் கூடயே போறேன் அப்படின்னு சொல்லி அம்மாவை கன்வின்ஸ் பண்றேன். அம்மா நீ என்கிட்ட பேசாத, நீ போனா போய்கிட்டே இரு, அவ்வளவுதான், உனக்கு அம்மா செத்துட்டா நீ நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு நான் இந்த பையன் கூடயே வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வாரம் நான் பேசவே இல்லை. அப்படி ஒரு சேஞ்ச் இவங்கிட்ட. பயங்கரமா விழுந்து விழுந்து பாத்துக்கிறது என்ன, எல்லாம் உட்காந்து கேர் பண்றது என்ன, சமைக்கிறது என்ன, பாத்திரம் கழுவி, துணி துவைச்சு, அதை மடிச்சு, வீடை கூட்டி, பாத்ரூம் கழுவி, எல்லா வேலையும் பாத்துருவாப்ல. நான் ஜிஹெச் போயிட்டு ஒர்க் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள நான் சரி திருந்திட்டாப்ல போல அப்படின்னு நானும் நம்பிட்டேன். ஒரு 3 months போச்சு. போனோன்னா மறுபடியும் நான் கன்சீவ் ஆயிட்டேன். ஒரு 7 month வரை நார்மலா தான் போயிட்டே இருந்தது எல்லாமே. 7th monthல வளகாப்புன்ற ஒரு விஷயம் வருது. இந்த கேப்ல இப்ப வரை அம்மா கூட இன்னுமே நான் பேசவே இல்லை. 2 years ஆச்சு. சோ அம்மா எப்படி எனக்கு வளகாப்பு பண்ணுவாங்க, அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அம்மா என்ன வளகாப்பு பண்ணாதா, அப்ப என்ன ரோட்ல அசிங்கப்படுத்தி பாக்குதா, நாங்க ஒண்ணும் இல்லாதவங்களா அப்படின்னு அவங்க அம்மா ஆரம்பிக்கிறாங்க எடுத்து. நான் மாறிட்டாங்கன்னு நான் நினைச்சது என் தப்பா போச்சு. அன்னைக்கும் அடி விழுந்தது எனக்கு. ஆனா அபார்ட் ஆகிற அளவு அடி விழுகலை. கையில விழுந்தது, கழுத்துல விழுந்தது. அந்த கத்தி எடுத்துட்டு என் கையில எல்லாம் போட்டுட்டாங்க. போட்டுட்டு நீ உங்க அம்மாவை முதல்ல வளகாப்பு பண்ண சொல்லு, வெள்ளி குங்குமச்சிமெல் வரணும் எனக்கு, ஒவ்வொருத்தருக்கும் 100 பேரை நான் கூப்பிடுவேன், 100 பேருக்கு வெள்ளி குங்குமச்சிமெல் கொடுக்கணும், தட்டு பழம் வைக்கணும், 21 தட்டு வைக்கணும், 9 சாதம் பண்ணணும். உங்க அம்மா இதை பண்ணலன்னா நீ குழந்தைய பெத்து குடுத்துட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு என்ன மிரட்டுறாரு. அம்மாட்ட சொல்றேன், இந்த மாதிரி உன் தலையெழுத்து, நீ தேடி போன, நீ அனுபவி, இன்னையில இருந்து உன் நம்பரை நான் பிளாக் பண்றேன், என்கிட்ட நீ பேசக்கூடாதுன்னு உடனே பிளாக், வாட்ஸ்அப்ல பிளாக், நார்மல் கால் பிளாக், இன்ஸ்டா எல்லாத்துலயும் பிளாக். என்ன மொத்த குடும்பமே பிளாக் பண்ணிருச்சு என்னைய. எனக்கு நான் சொல்றேன், எங்க அம்மா எனக்கு கால் எடுக்கல, இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஆத்தா மக எல்லாம் சேர்ந்து வச்சு நாடகம் பண்றீங்களா? எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பெருமை இருக்கு, நாங்களாம் சாமியார் குடும்பம், அந்த குடும்ப பெருமையெல்லாம் நீங்க இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கெடுக்கணும்னு சொல்லி நீங்க நாடகம் போடுறீங்க அப்படின்னு அப்படி ஒரு பேச்சு. நான் என்ன பண்ணேன், என்னோட நகையெல்லாம் எடுத்து, இந்த உனக்கு வளகாப்பு தானே பண்ணணும், நகையை வச்சுக்கோ, வித்துரு, இல்ல என்னமோ பண்ணிட்டு இதை வச்சு நீ வளகாப்பு பண்ணிக்கோ. வளகாப்புன்னு ஒண்ணு நடந்துச்சு. குழந்தை பிறந்துச்சு, பெண் குழந்தை. ஒரு 3 months ஆச்சு பாப்பா பிறந்து. பழைய மிருகம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அடிக்கிறது, வைக்கிறது. யாராச்சும் எனக்கு இன்டர்னி டாக்டர் CRRI ஒரு 6 பேர் வருவாங்க ரெகுலரா, மாத்தி. அதுல பசங்களும் வருவாங்க, பொண்ணுங்களும் வருவாங்க. பையன் வந்துட்டாங்கன்னா நான் செத்தேன், அவ்வளவுதான். அந்த பையன் யாரு, உனக்கு சின்ன பையனா கேக்குதா, நீ போறியா, பக்கத்துல இருக்க டாக்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இன்ன வரைக்கும் என்கிட்ட யாராவது ஒரு ஜென் பேசிட்டாங்க அப்படின்னா, நீ ஏன் அங்க பேசுன, அவங்க யாரு, எதுக்காக நீ பேசுன, ஏன் இப்படி பண்ற, ஏன் இந்த சுடிதார் நீ போட்டு போற, இந்த சுடிதார் என்ன ஃபிட்டா போட்டிருக்க, யாரை மயக்கிறதுக்காக நீ போட்டு போற, இது எல்லாமே நான் ரெகுலரா டெய்லி ஃபேஸ் பண்ணி பழகிடுச்சு. பாப்பாக்காக இருக்கணும் அப்படின்னு இது எல்லாத்தையுமே மறத்து வாழ பழகிக்கிட்டேன். ஸ்டில் நவ் இப்போ நீங்க அனுசரிச்சு தான் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ரொம்பவே அடி வாங்காத நாளும் இல்ல. வீக்லி ஒன்ஸ் எதுக்காச்சும் ஒன்னு அடி வாங்கிடுவேன். அது எனக்கு ஷேர் பண்ண யாரும் கிடையாது. அம்மா அப்பா என்கிட்ட பேச மாட்டாங்க, அக்கா பேச மாட்டா, ஒர்க் பண்ற இடத்துல என்னால யார்ட்டையும் பேச முடியாது. எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஏன்னா நான் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேன்.
எனக்கு சூசைடல் தாட்ஸ் கூட நிறைய வந்திருக்கு. செத்துட்டேன் அப்படின்னா அந்த பாப்பா என்ன பண்ணும் எனக்கு? அதனால என்ன முடிவு எடுக்கனே தெரியாம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்கிட்டேன் நான். உங்க ஃப்ரெண்ட்ஸு, ஒர்க்கிங் கலீக்கு இந்த விஷயம் யாராச்சுக்கு தெரியுமா அது? என் கூட ஒர்க் பண்ற சிலருக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் ரொம்ப க்ளோஸ்டு. நான் ரொம்ப ரிசர்வ்டு, நிறைய பேர்ட்ட பேச மாட்டேன். ஆனா என் கூட இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். நிறைய விஷயம் வந்து பார்த்துட்டு இன்னமும் நீங்க வந்து கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஐ திங்க் உங்களை இன்னும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரே விஷயம் வந்து உங்களோட பாப்பா தான் நினைக்கிறேன். அவளுக்காக மட்டும்தான் நான் இன்னும் உயிரோடயே இருக்கேன் நான். அதுதான் உண்மை. உங்களோட ஃபேமிலி சைட்ல வந்து வேற எந்த ஒரு கான்டாக்டும் இல்ல? அக்காலாம் சொன்னீங்க யாருமே பேச மாட்டாங்க. அன்னைக்கே எல்லாரும் சொன்னாங்க, நீ அந்த பையன் கூட போகாத, போனா நீ எல்லாமே ஃபேஸ் பண்ணுவ. அவங்க குடும்பம் சரியில்லாத குடும்பம். அந்த பையன் 30 வயசு வரை பொண்ணு கிடைக்காம தான் கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கான், எனக்காக இல்ல. அவங்க ஃபேமிலி பத்தி தெரிஞ்சு யாரும் பொண்ணு கொடுக்காம இருந்திருக்காங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப லேட்டரா தான் தெரிய வந்தது. வேற யாருக்கிட்டயாச்சும் அப்ரோச் பண்ணீங்களா இதை பத்தி? கவுன்சிலரோ இல்லை ஏதாச்சும் ஒரு சொல்றாங்க NGO கிட்டயோ அவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணீங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு இருக்கு, இல்ல ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஒரு சொல்யூஷன் கேட்குற மாதிரி ட்ரை பண்ணீங்களா? ஒரு 1 மந்த் இருக்கும். 1 மந்த் முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவன் என்னை அடிச்சு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப வந்துட்டு நான் இந்த ஒரு கவர்மெண்ட் போலீஸோட ஒரு ஆப் ஒன்று இருக்கும், அதுக்கு நான் எமர்ஜென்சி அலர்ட்னு ஒன்று இருக்கும், அதை ஆன் பண்றதுக்காக என் மொபைல் எடுத்து அதை ஆன் பண்றேன். என்ன அப்படி ஒரு அடி, நீ வந்து என்னோட அடிமை, நீ இங்கதான் இருக்கணும், நீங்க நடக்கிற எதையுமே நீங்க யார்த்தையுமே சொல்லக்கூடாது, நீங்க நடக்கிற எதையாவது யார்ட்டையா சொன்ன அப்படின்னா நீங்க வீட்டை விட்டு வெளியே போயிடணும், நீங்க இருக்கக்கூடாது, உங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாது, நீ வேற எங்கேயும் போக கூடாது. நான் வந்து உன்னை இல்ல அப்படின்னா உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் நான் போய் வெட்டி போட்டுருவேன். நீ அவங்க கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னா நான் வெட்டிடுவேன். நான் ஒரு 2-3 தடவை போலீஸ்க்கு போலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா அது என்னால முடியல. என்னை எப்பவுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். என்னால இப்ப நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இதெல்லாம் சொன்னாலும் எனக்கு போறதுக்கு இடம் கிடையாது, எங்க போகன்னு தெரியாது, அம்மா கிட்ட போய் நான் என்னால நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு பழகிருச்சு. உண்மை சொல்லணும்னா, அடிக்கிறீங்களா அடிங்க, பரவாயில்ல, சரி இவ்வளவுதானே, நேத்து 10 அடி அடிச்சீங்களா, இன்னைக்கு 4 அடியா, லாஸ்ட் உங்களுக்கு தான், எனக்கு இல்ல, சரி என் பிள்ளை இன்னைக்கு சாப்பிட்டாளா, சந்தோஷமா இருக்காளா, போதும் அப்படின்ற மாதிரியே நானே என்னை மாத்திக்கிட்டேன், ரொம்ப மாத்திக்கிட்டேன். ஆனா ரொம்ப நாளாவே வந்து என்ன சொல்றாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுல, ஏதாச்சும் ஒரு மாதிரி. கண்டிப்பா ஆனா அந்த தைரியம் வரணும்னு ரொம்ப எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு ஒன்று சொல்றேன், தைரியமா இருக்கிறது கஷ்டம் இல்ல, அந்த தைரியத்தை வர வைக்கிறது தான் கஷ்டம். எல்லாருமே வந்து ஈஸியா சொல்லிடலாம், தைரியமா இருங்க பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு. ஆனால் அந்த தைரியத்தை வர வைக்கிற கஷ்டம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே அந்த தைரியம் வந்துடுச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் இவ்வளோ விஷயத்தை நீங்கள் சொந்தமாக கடந்து வந்தீங்களே, அதுக்குன்னு ஒரு தனி தைரியம் வேணும். ஸோ உங்களுக்கு ஒரு டைம் வரும், எப்போ அந்த தைரியம் வெளியே வருதோ அப்போ என்ன முடிவு எடுக்கணுமோ கரெக்டாக முடிவு எடுங்க. உங்களை மட்டும் யோசிக்காம உங்கள் டாக்டரும் சேர்த்து யோசிச்சு அந்த முடிவு எடுங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், கூடிய சீக்கிரமாக என்னென்ன கஷ்டப்படுறீங்களோ இதெல்லாமே வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நீங்கள் ஷேர் பண்ணீங்க, உங்கள் மனசில் இருக்கலாம் கொட்டிட்டீங்க, இதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக அது போய் நடக்கும். நான் டாவியூவாக உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பிரதராக ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி உங்களுக்கு சொல்கிறேன், டோன்ட் வரி, எல்லாமே அழகாக முடிஞ்சிடும். உங்களுக்கு எது நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாதிரி வார்த்தைகள் சொல்லக்கூட எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்லக்கூட எனக்கு யாருமே இல்லை. உங்களோட வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்தது. நன்றி, சீரியஸா.